அடடே, என்னடா அது ரெண்டு பேரும் சேர்ந்து வரல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் ஏகத்துக்கு பிஸி தான். பட் எதேச்சியா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரீ. ஃப்ரீங்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. ஓய்வு நேரங்கள எங்களால முடிஞ்ச சில பல நல்ல காரியங்களை பண்றதா முடிவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா மது? எஸ் எஸ் அப்சல்யூட்லி. இப்ப கூட ஒரு நல்ல விஷயமா பேசி முடிவு பண்ணதான் உன்னை பார்க்க வந்திருக்கோம். என்னடா மது, பீடிகை எல்லாம் பலமா இருக்கு, என்ன விஷயம்? இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பூஜாக்கும் பரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். முடிவே பண்ணிட்டேளா? யா பாவம் பூஜா, அவளுக்கும் நம்மளை விட்டா வேற யாரும் இருக்கா? சிங்கப்பூர்லயும் வேற யாரும் கிடையாது, மனநிலையும் சரியில்லை. அவளை இப்படி லோன்லியா விட்டு வைக்க கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற மூளையை பிழிஞ்சு ஒரு பிரமாதமான ஐடியாவை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். சொல்லுமா, அது பேசாம இருக்க? சொல்லி கொடுத்தபடிதானே சொல்ல போறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? அது வந்து அக்கா, பரத் பாவம் ஒண்டி கட்ட, அவனுக்கு இன்னும் யாருமே இல்ல. இப்ப வேற பிலிம் டைரக்டர் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல லட்சமா பணம் சம்பாதிக்க போறான். அந்த நேரத்துல அவனை கண்ணும் கருத்துமா பாக்குறதுக்கு ஒரு துணை ஒண்ணும் இல்ல. அந்த துணையே பூஜா வரக்கூடாதுன்னு எனக்கு என் மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் வந்தது. எனக்கு கூட இந்த ஃப்ரண்ட் மூலையில ஒரு ஃபிளாஷ் டக்குன்னு வந்துட்டு போச்சு. ஐயோ, ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி உங்களுக்கு வந்து வெறும் வழுக்க தான் இருக்கு. அது மின்னல் இல்ல, அது வந்து கிளார். நீங்க கவனிங்க. இது என்ன விஷயம்னா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணத முடிவு பண்ணிட்டோம். முடிவே பண்ணிட்டேளா? முடிவு பண்ணிட்டா பண்ணிட வேண்டியதானே? அது இப்படி, இவன் ஒரு வங்கில கட்ட, நான் ஒரு வீணா பணம் கட்ட, ரெண்டு பேரும் ஆக மொத்தம் ஒண்டி கட்ட. நாங்க எப்படி இந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கிறது? ஏன் இப்படி கூட சொல்லலாமே. எப்படி? இவன் ஒரு தீவட்டி, நீங்க ஒரு தீச்சட்டின்னு. நோ 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 நோ, திஸ் இஸ் டூ மச். முடிவு பண்ணிட்டாளா? முடிவு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் பழகுனா உடனே காதல் தானா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா ஆதரவா இருக்கப்படாதா? உடனே அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேளா? உங்களை சொல்லியும் தப்பு இல்ல, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல, வேற எப்படி உங்க புத்தி போகும்? பொம்மநாட்டி மனசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ ரெண்டு பேர் மனசுலயும் என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தேளா? இல்ல தெரிஞ்சுக்கணும்னாவது முயற்சி பண்ணேளா? வந்துட்டேள் ஜோடியா, கையில தாம்பூல தட்டு இல்லாத குறையா.